ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிவே. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரைடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். நம்மளோட ஹெல்மெட் இன்டர்காம் தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் இருக்கு, தென் ஸ்பீக்கர்ஸ், மைக்கு, பட்டன், சார்ஜிங் கேபிள், இன்னொரு ஸ்பேர் மைக் இருக்கு, சார்ஜர் இருக்கு. இந்த இன்டர்காமை நான் எப்படி ஹெல்மெட்ல இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஹெல்மெட் எல்லாத்தையும் பேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன், அன்பேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலி அந்த ஸ்டிக்கரை நம்மளோட ஃபோம் மேலதான் ஒட்டணும். பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹெல்மெட்டுக்குள்ள ஒட்ட போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நம்மளோட ஹெல்மெட்டோட எல்லாத்தையும் அன்பேட் பண்ணிட்டோமா. ஸோ இதை அன்பேட் பண்ணதுக்கு அப்புறமா இது இந்த வெல்க்ரோ மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த வெல்க்ரோவை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கர் மாதிரி பிரிச்சிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர் லைக் நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இது எஸ்எம்கே ஹெல்மெட்டு இதில் ஒரு சர்க்குலர் ஃபார்மில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒட்டின மாதிரியே நான் இந்த சைடும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் வெல்க்ரோவை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ இந்த இன்டர்காமை லெஃப்ட் சைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு மேபி உங்களுக்கு மாற்றி ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் ரைட்டில் ஆக்சிலரேட் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் லெஃப்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்படி தான் நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு அலைன் பார்த்துட்டு ஒயரிங் பார்த்துக்கோங்க. ஒயரிங் பார்த்துட்டு இது இங்கே இருக்கா, இதை கரெக்டாக இந்த சர்க்குலரில் வச்சுட்டு ஒரு புஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிலாம் ஒட்டிக்கும். இது வெல்க்ரோதான, இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தது. ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுதா? ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸ்ட்ராங்கனா நம்மளோட ரைட் சைட் ஸ்பீக்கர் அதில் கரெக்டாக வச்சு ஒரு புஷ். ஒயரிங் எல்லாமே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணோம். நம்ம சார்ஜிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வெளியில் வரும். இது உள்ளே நம்ம உட்கார வைக்க போகிறோம். இந்த கிளிப் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணோம். இப்போ லூஸாக இருக்கா, வச்சுட்டு நான் ஸ்க்ரூ பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல லைட்டாக பண்ணிட்டு இது ஆக்சுவலாக கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டே பண்ணுங்க. நான் அப்படி பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச் விடும். நீங்கள் பண்ணுவோம் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த ஸ்க்ரூவை. இந்த மைக் உங்களுக்கு எப்படி வேணுமோ இங்கே அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது பெண்டபிள் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ இது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க நல்லா லைட்டாக உட்காந்துருச்சான்னு. உட்காந்துட்டு இப்போ நம்ம உள்ளே பேடிங் வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த சென்டர் பேடிங்கை உள்ளே வச்சுட்டு இங்க 2 ஸ்டெப்ஸ் இருக்கா, இதுதான் லாக் ஆகல. சவுண்ட் டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா லாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேடிங்கை உள்ள தள்ளி பெல்ட் எடுத்துட்டு அந்த 3 பட்டன்ஸ் பார்த்து கரெக்டாக அந்த பட்டன் உட்கார வச்சிடணும். டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி 3 பட்டனையும் உட்கார வச்சு லாக் பண்ணணும்.
லாக் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஸோ இதுல கிளாத் லைட் எக்ஸ்ட்ரா வருதா அது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இப்போ வந்து நான் வந்து இந்த பேடிங் இது ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன்னா, பட் இந்த பேடிங் வந்து உட்காரல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பேடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி இப்போ நான் உள்ள போறேன். ஓகே, இப்போ அது போய் உட்காந்துடும். ஒயரிங்கா நான் போய் சும்மா உள்ள தள்ளி விட்டுறோம். இது வந்து சார்ஜிங் கேபிள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹெல்மெட்ல இப்படி தள்ளி இப்படி இன்சர்ட் பண்ணுவேன். சார்ஜ் போடுறப்போ ஈஸியாக என்னால் இப்படி எடுக்க முடியும். மோஸ்ட்டாக நம்ம மழையில் போகும்போதுலாம் இது இப்படி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தண்ணி போகும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி வச்சு பேடிங்குள்ளே வந்து மறைச்சிடலாம். அப்போ தண்ணியில் எதுவும் படம் என்ன அப்படின்னா ஆன் ஆகும். ஃபோனில் கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம அவ்வளோதான். ப்ளூடூத் கனெக்டட் காட்டுதா? கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ சாங் ப்ளே பண்ணோம். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா லைக் இப்போ இந்த பட்டனை சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகிடும் சாங்கு. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம், நீங்கள் வேறு சாங் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் சாங் ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வேற சாங் மாறும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் 5 minutes later. ஸோ இப்போ இந்த வந்து நம்ம இப்போ மைனஸ் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் சாங் வரும், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் சாங் வரும். ஸோ அதுதான். ஸோ இதில் இருக்க ஆல்டர்னேட்டிவ். இப்போ கால் வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா கால் அட்டன் ஆகும். ஃபைனலி நம்ம இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஹெல்மெட்டோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கு. ஹெல்மெட்ல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ரொம்ப லாங் டிரைவ்ஸ் போயிட்டு இருக்கீங்க, உங்களால கால் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கால் வந்து அட்டன் ஆயிடும். ஸோ நீங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. நீங்க என்னோட 2 கையுமே ஹேண்டில் பார்ல இருக்கு, என்னால் அப்போ வந்து அட்டன் பண்ண முடியாது அந்த கால் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது தானாகவே கால் வந்து அட்டன் ஆகிடும். இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து அரௌண்ட் 30 kilometers ட்ராவல் பண்ணுவேன். ஹார்ஸ் பிரகாரம் பார்த்தா 1 to 1.5 hours ட்ராவலிங் இருக்கும் எனக்கு. சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. இப்போ 7 to 8 days வரைக்கும் நான் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 to 8 days வரைக்குமே விச்சார்ட் ஆகுது சார்ஜ். வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அந்த ஹாரன் சவுண்ட் அந்த மாதிரிலாம் ஒரு நாய்ஸியான திங்ஸ் இல்லாமல் வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப கிளியராகவே இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. அண்ட் தென் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் ஃபுல் வால்யூமில் டிரைவ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஐ நாட் டிரைவ் அந்த ஃபுல் வால்யூம் வச்சுட்டு மேக்ஸிமம் வெளியில் இருக்கிற சவுண்டு கேட்குற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் வேணும்னா ஹைவேலெலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, நான் வந்து ஐ கேன் மேனேஜ்னா நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுங்க. பட் நான் அப்படி வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு கேட்பேன். அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஜாலியாக தான் இருக்கும். ஓவராலாக எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏர்பாட் யூஸ் பண்ணுறதை விடவுமே ஏர்பாட் நான் வச்சேன் அப்படின்னா அது எப்போ ஃபாலோ ஆகுன்றதை நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். கழட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை யோசிச்சு பொறுமையாக கழட்டுவோம். பட் இதில் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி இந்த ஹேர் வச்சுட்டு அதை ஃபுல்லாக பன் பண்ணி பின் பண்ணி இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு ஓட்டுறதே ஒரு டாஸ்காக இருக்கும். அதில் இந்த ஹேர் வச்சுட்டு ஓட்டுறது வந்து இன்னொரு டாஸ்க் மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டான ஒரு திங் தான் இந்த இன்டர்காம். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கிடையாது.